மேலும் நீர் கூறும், நீங்கள் எது சீக்கிரம் வர வேண்டும் என்று அவசரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை கொண்டு வரும் ஆற்றல் என்னிடத்தில் இருந்திருக்குமே. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள விவகாரம் எப்போதோ தீர்க்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல ரசூல்லா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எது சீக்கிரம் வரணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க? அசாப். ஏன் அல்லாஹ்வை நிராகரிக்கிறோம், நபியை துன்புறுத்துகிறோம், நபியை ஈமான் கொள்கிற மனிதர்களையும் துன்புறுத்துகிறோம், நபி மீது ஈமான் கொள்றதுக்கு யாராவது முன் வந்தால் அவங்கள மிரட்டுறோம், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் போக மறுக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை துன்புறுத்துகிறோம். எதை செய்யாமல் இருக்கோம்? பனிஷ்மெண்ட்டுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது. அப்போ அதுக்கு ரசூலா சொல்கிறாங்க, அதை கொண்டு வரும் ஆற்றல் என்னிடத்தில் இருந்திருக்குமே. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள விவகாரம் எப்போதோ தீர்க்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல தர்காவுக்கு போகிறவங்க கொஞ்சம் நினச்சிக்கிங்க, அல்லாஹ் ரொம்ப கோவப்படுவான், ரசூல்லா ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாரு, உல்டாவாக இருக்குது. ரசூல்லா என்ன சொல்கிறாங்க? இந்த பவர் மட்டும் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தா நான் அழிக்க வச்சுருப்பேன், இவங்களை அழிக்க சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல ஒரு ஃபித்னாவுக்கு கிளப்பிடுவாங்க. அதனால் அந்த ஃபித்னாவுக்கு இப்போவே கவுண்டர் கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். என்ன அப்படின்னா, தாயிஃபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாக்கப்பட்டாங்க. தாக்கப்படும் போது உடனே மலக்குகள் வராங்க, வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த 2 மலைகளுக்கான மலக்கு நான், அல்லாஹ் உங்கள்கிட்ட அனுப்பியிருக்கான், நீங்கள் விரும்பினா அவங்கள அப்படியே அழிச்சிடலாம், இந்த 2 மலைகளை ஒன்றாக்கணும்னா அப்படியே நசுக்கிடலாம், நடுவில் இவங்களை இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்ட்டு. அப்போது ரசூலாட்ட சாய்ஸ் இருக்கத்தானே செஞ்சது, புரியுதா இல்லையா? ஏற்க மறுத்தவர்களை அழிப்பதற்கான வாய்ப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. குர்ஆன் என்ன சொல்லுது? இல்லைங்குது. குர்ஆனே என்ன சொல்லுது? இல்லைங்குது. ஆனால் இருக்கு. என்ன அர்த்தம்? மக்காவில் அழிவு ஏற்படுத்துவது அல்லாஹ்வுடைய சுன்னத்திற்கு அப்பாற்பட்டது. புரியுதா? மக்காவில், ஏன்னா இவங்க எங்கே இருக்காங்க? இப்ராஹிம் நபியுடைய அடைக்கலத்தில் இருக்காங்க. அது இப்ராஹிம் நபி போட்ட பிச்சை. அவர் கேட்டார், இது அமைதி பெறும் பூமியாக இதை ஆக்கு, இது பாதுகாப்பான நகரமாக ஆக்கு, அபயம் அளிக்கும் பூமியாக இதை ஆக்குன்னு அவங்க கேட்ட துவானால் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? அப்படி ஆயிடுச்சு, மக்கால ரத்தம் ஓட்டப்படாது, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவும் மக்காவுக்குள்ள மதீனாவுக்குள்ள நுழையாது. இப்போ இந்த இடத்துல ரசூல்லா இப்போ அசாபு உங்களுக்கு எப்படி அல்லாஹ் இறக்கும்? இப்ராஹிம் நபியுடைய துவா தடையாக இருக்குது. அதனால் மக்காவில் வச்சு இவங்களை அழிக்க முடியாது. அதனால தான் பத்ரில் வெளியே கொண்டு போர் தொடுக்கிறாங்க. அவங்களும் வரல சண்டைக்கு, எங்கே தொட்டால் அவங்க சண்டைக்கு வருவாங்க? அவங்களுடைய பிஸ்னஸ் ரூட்டை பிளாக் பண்ணால் அவங்களுக்கு கோபம் வரும், அப்போ இவங்க வருவாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ரசூல்லா தான் வாண்டடாக சண்டை கூப்பிட்டேன். ரசூல்லா வாண்டடாக சண்டை போடல அப்படிங்கிற அறிவாளிகள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். அகல் போருடைய சம்பந்தப்பட்ட புகாரி சாப்டர் எடுத்து பாருங்கள். அகல் போரில் அந்த எதிரி படைகள் திரும்பி போகும்போது ரசூல்லா சொல்லுவாங்க, இனிமேல் நாம தான் படையெடுத்துட்டு போகணும், அவங்க இனிமேல் படையெடுத்து வரமாட்டாங்கன்னாங்க. அப்போ ரசூல்லா இவங்களுக்கு குறைஷிகளை அழிக்கக்கூடிய டாஸ்க்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்படவே இல்லை அப்படின்னா அவங்கள வெளியே கூப்பிட்டு அடிக்க தான் ரசூல்லா விரும்பினாங்க. அல்லாஹ்வுடைய சுன்னத் அதுதான் அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய பனிஷ்மெண்ட்டை. பத்ரு போரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அடுத்தடுத்த அத்தியாயங்கள் அதெல்லாம் வந்துடும். அந்த போரே நடந்திருக்காது, நான் தான் அந்த போரில் தள்ளி விட்டேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ரசூல்லாவுக்கும் சஹாபாக்களுக்கும் முதல்ல இந்த போர் தெரிஞ்சிருந்தா கிளம்பும் போதே கிளம்பியிருக்க மாட்டாங்க, பயந்துருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த போரில் நான் தள்ளி விட்டேன், நான் தான் உங்களை புஷ் பண்ணேன், நான் ஃபோர்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இதை புரிஞ்சுக்கணும். அப்போ ரசூல்லா கையில் அதிகாரம் இருந்துச்சா? மக்கா அபயம் பெற்ற பூமி, அதனால் அங்கே வச்சு இவங்களுக்கு அசாபு வாய்ப்பே கிடையாது. ஆனால் தாயிஃபு அழிக்கக்கூடிய சாய்ஸ் ரசூல்லா கையில் இருந்துச்சு. அதே மதீனாவுக்குள்ளே அவங்க வந்தாங்க, அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்களா இல்லையா? அகல் போர்லெல்லாம் இவங்களுக்கு சுலுக்கு விழுந்துச்சா இல்லையா? எல்லா போர்களையும் இவங்க தோத்தாங்களா இல்லையா? அப்போது இதுதான் விஷயம். அதனால் ரசூல்லாவுடைய பரிந்துரையை அதாவது அல்லாவை விட நபி இரக்கம் மிக்கவர் அப்படின்னா இந்த ஆயத்தை புரிஞ்சிங்க. முதல்ல இது ஒப்பிடுறதே அபத்தம். அல்லாஹ் இரக்க குணமுள்ளவரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்க குணமுள்ளவரா அப்படின்ட்டு. ரசூல்லா படைப்பை அவர் அல்லாஹ் படைத்தவன், காலிகும் மஹ்லூகும் எப்படி முதல்ல போட்டி போட வைக்கிறீங்க? இது தப்பான விஷயம்.
அப்போ இதில் இந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். ரசூல்லா கையில் அதிகாரம் மட்டும் தரப்பட்டு இருந்துச்சுன்னா, ஏன்னா இவங்க கிட்ட 10 வருஷம் இவங்க தாவா செஞ்சுருக்காங்க. ஏன் தாயிஃபில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க விட்டுருந்தாங்க? வேணா ஜஸ்ட் 1 டே தாவா, அடுத்த நாளே அழிச்சிடுறதா? அல்லாஹ் எவ்வளோ சாய்ஸ் கொடுக்குறான் பாருங்க. அடுத்த நாளே முடிச்சிருங்கன்றான். அதான் பேசியாச்சு இல்லை, நபி வந்து பேசியாச்சு. அவன் என்ன சொல்கிறான்? உட்காந்து ஃபுல் டிபேட் கேட்குறான். கேட்டுட்டு என்ன சொல்கிறான்? நீ மட்டும் நபியாக இருந்தா, சொல்கிற விஷயத்தில் எதுவும் மாற்று கருத்து இல்லை. நீ நபியாக இருந்தா நான் உன் முன்னாடி உட்காந்து பேசுகிற அளவுக்கு வர்த்து கிடையாது. நீங்கள் நபி இல்லை அப்படின்னா ஏன் முன்னாடி உட்காந்து பேசுகிற அளவுக்கு நீங்கள் வர்த்து கிடையாது. இங்கே தகுதி தான் பேசுகிறான். அவன் என்னங்கிறான்? இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பெரிய மனிதர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு இல்லை அந்த வகி எல்லாம் அனுப்பியிருக்கணும், அல்லது மக்கால இருக்கக்கூடிய இந்த பெரியவருக்கு எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அதனால தான் கேட்குறாங்க ரசூல்லா, என்னுடைய ஸ்டேட்டஸ் இல்லாமல் நான் இருக்கிறேன்ல, இது என்னுடைய குறைவாக இது ஆயிருச்சு தாவாவில், அதனால் நீ வந்து என்னை பொருந்திக்கோ அப்படின்னு துவா செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், ரசூல்லாவை பொறுத்த வரைக்கும் காரியம் இருந்திருந்தால் முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற